இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த இறுதி நாளிலும் கூட, இந்த 7வது நாளிலும் கூட உங்களோடு கூட எப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை தேவன் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 7வது நாளில் கூட நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா, அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமா, ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். புத்தி உள்ள ஒரு ஆராதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியில் வாழ்கின்ற அந்த கிறிஸ்துவுக்குள்ளான மக்களுக்கு தான் இந்த ஒரு ஆராதனையை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி. ஆமாம், நம்ம யோசித்து பார்ப்போம், அது என்ன புத்தியுள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை? இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்கிறோம்? ஏன்னா நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா அல்லது புத்தி இல்லாத ஒரு ஆராதனை செய்கிறோமா என்று சொல்லி. அப்படின்னா புத்தியுள்ள ஒரு ஆராதனை அப்படிங்கிறது என்ன? நம்ம அந்த வசனத்திலே தொடர்ச்சி வாசிக்கும் போது மேலே கொடுக்கப்படுகிறது என்ன சொல்லுது? நாம் நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அதற்கு அப்புறம் நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் கற்றுக் கொடுக்கிறார் அந்த ரோமாபுரியில் உள்ள அந்த மக்களுக்கு. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான மக்களுக்கு ஒரு அறிவுரையை கூறுகின்றார். நீ எல்லாரும் ஆராதிக்கீங்க, ஆனால் அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறதா? புத்தி உள்ள ஆராதனைனா என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரை ஆராதித்தோம்னு சொன்னால் அதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். இன்றைக்கி நம்முடைய சரீரங்களை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம்ல. ஒரு நோய் வரக்கூடாது. சின்ன குழந்தைங்கள ஏபிசிஜி போடுறாங்க, இல்லை எம்எம்ஆர் போடுறாங்க, முத்தெடுப்பு ஊசின்னு போடுறாங்க. ஏன்? பின்னால் அந்த பிள்ளைக்கு நோய்கள் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு கூட நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வீடுகளில் ஏதாவது ஒரு கஷாயம் போட்டு 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 குடிச்சிட்டே இருந்தோம். ஏன்? நமக்கு அந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஹேண்ட் வாஷ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணி எல்லாம் நம்ம ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்திருந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த நோய் நம்மளை தாக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது நம்முடைய சரீரத்தை நம்ம எவ்வளவோ கனப்படுத்தி வைக்கிறோம், எவ்வளவோ சுத்தப்படுத்தி வைக்கிறோம். இந்த நோய் கிருமிகள் நம்ம அண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னெல்லாம் உண்டோ, யாராவது ஏதாவது கஷாயம் சொன்னாங்கன்னா உடனே நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம், போட்டுருவோம். அப்போ அப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம நடக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்முடைய சரீரத்தில் பாவம் ஒட்டிக்கொள்ள நம்ம அலோவ் பண்ணிடுறோம் இல்லையா? உள்புறமாக ஒட்டி கொள்ளுகிற பாவங்களுக்கு நம்ம எந்த சுத்திகரிப்போமோ எந்த கஷாயத்தையுமோ நம்ம என்ன செய்யலை, நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு ஒட்டிக்கொள்ளுது. ஆனால் சரீரத்திலே ஒட்டிக்கொள்ளுகிற ஒட்டுண்ணிகளை போல அந்த கிருமிகளை அழிப்பதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் பாருங்கள், நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆட்கொள்ளும் போது, அந்த சரீரத்திலே பாவம் நம்மை ஒட்டிக்கொள்ள நம்ம அனுமதிக்கும் போது, கண்களிலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இழந்து அசுத்தமாக இருந்து கொண்டு நம் தேவனையும் ஆராதித்துக் கொள்கிறோம். இது ஒரு புத்தியற்ற அல்லது பிரயோஜனமற்ற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்ட ஒரு புத்தியற்ற ஆராதனை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் புத்தி உள்ள உங்களோட சரீரங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை ஜீவ பலியாக, நான் பாடுறேன்ல, என்னை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவரே, நான் வெறுமனே நான் ஆராதனை செய்ய வராதபடி நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்ப்பா. நான் என்னுடைய சரீரத்திலே பாவங்களையும் வைத்துக்கொண்டு, என் அவயங்களிலே நான் பாவத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு புத்தி இல்லாத ஒரு ஆராதனையை செய்யாதபடி என்னுடைய சரீரத்தை நான் உமக்கென்று ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இன்னும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்லே அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் யார் இருப்பா? தேவன் இருப்பார். அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம கெடுத்தோன்னு சொன்னால்
தேவன் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் கெடுத்து போடுவார். நம்ம இந்த சரீரத்தின் மூலமாக எவ்வளவு பாவம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவ்வளவு காரியங்களை நம்ம சாப்பிட்றோம், குடிக்கிறோம், பிரியமில்லாத பேச்சை பேசுகிறோம், சிந்திக்கிறோம். அப்போ இந்த சரீரமாகிய ஆலயம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அதை நம்ம எப்படியெல்லாமோ நம்ம அசுசிப்படுத்துகின்றோம், அசிங்கப்படுத்தி விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் அங்கே வாசமாக இருக்கேன், உன்னுடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ணுறேன். நீங்கள் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்கள் அசுசிப்படுத்தாதுங்க, நீங்கள் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சரீரத்தோடு நாம் அவருக்கு ஆராதனை செய்தால் அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். நீங்களே அந்த ஆலயமா? அந்த அப்பா நாம் தான் ஆலயம். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? நம்ம கோயிலுக்கு போகும்போது அசுத்தமான காரியங்களை உள்ள எடுத்துட்டு போமா? தேவையில்லாத புத்தகங்கள் அல்ல தேவையில்லாத படம் ஏதாவது நம்ம கொண்டு போறோமா? இல்லை. ஏன்னா ஆலயம் பரிசுத்தமானதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். செப்பலை வெளியே போட்டுட்டு போறோம் இல்லையா? ஏன்? அது ஒரு பரிசுத்தமான இடம். அப்போ நம்முடைய சரீரமும் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இப்போ நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோமே. அப்போ நம் சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்வதை போல நாம் அவருடைய சமூகத்திலே நாமே ஜீவ பலியாக ஒப்படைத்து அவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுத்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் நான் எப்படிப்பட்ட ஆராதனை நான் செய்து வந்தேன்? புத்தியுள்ள ஆராதனை செய்து வந்தேனா, புத்தியற்ற ஒரு ஆராதனை செய்து வந்தேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக அவருடைய கரத்திலே நம்ம ஒப்படைத்து விடும். ஆண்டவரை, என்னில் ஒன்றுமில்லையாப்பா. நாம் அடிக்கடி நம்ம நிறைய வேளையில் நம்ம யோசிப்போம், எனக்கு என்னால் முடியலை, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, அந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியலை. ஆனால் மனிதர்கள் மத்தியில் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள போல நானும் இல்லைன்னா என்னை இந்த கூட்டத்தை விட்டு ஒதுக்கி விடுறாங்க, ஆனால் அவங்கள போல நானும் மாறி இருக்கிறேன்னு சொல்லி. இல்லை அருமையானவர்களே, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். அப்போ நம்ம இந்த உலகத்தாரை போல நம்ம நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு ஆராதனையும் நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. அந்த ஆராதனையில்தான் தேவனும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வருகின்றார். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்கிறேனா அல்லது புத்தியற்ற ஒரு ஆராதனை செய்கிறேனா? ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு போறேன் அல்லது தினந்தோறும் நான் காலை மாலை ஆராதனைக்கு போறேன், உண்மை ஆராதிக்கிறேனே, ஆனால் என்னுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே முழுவதுமாக நாம் கொடுக்கும் பொழுது அவர் நாம் ஆராதிக்கின்ற ஆராதனையை புத்தியுள்ள ஆராதனையாக மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஒரு நிமிடம் அவரிடத்துல கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவர், இந்த நாளில் கூட நாங்கள் இந்த கடைசி நாளிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும், புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இவ்வளவு நாட்களும் நாங்கள் எத்தனையோ ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் அதெல்லாம் புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக நாங்கள் கலந்து கொண்டோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுதே இல்லை ஆண்டவரே, நாங்கள் புத்தியற்ற பிரயோஜனமற்ற ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய சரீரங்களை உமக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நீங்க எங்களுடைய ஆலயத்திலே சரீரமாகி ஆலயத்திலே வாசம் பண்ண விரும்புறீங்கிறது உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.